ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜா ராணி அப்படிங்கிற ஸ்டோரியோட தொடர்ச்சி அத்தியாயம் 2 பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வைத்தியர் தயார் செய்து வைத்திருந்த மூலிகை பாலை அருந்திய அரசிக்கு 2-3 மாதங்களுக்கு பிறகு அரசி பத்மாவதி தேவி கருவுற்றிருந்தாள். இதை கேட்ட அரசருக்கு ஒரே மகிழ்ச்சி. அரசர் உடனே அமைச்சரை அழைத்து, என் மனைவி கருவுற்றிருப்பதை பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும், என் ராஜ்யத்தை ஆள்வதற்கு வாரிசு வந்துருச்சு என்று உரக்க கத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். உத்தரவு அரசே என்றார் அமைச்சர். அமைச்சர் காவலாளியை அழைத்து, மகாராணி பத்மாவதி கருவுற்றிருக்கிறாள், அதனை ஒரு பெரிய விழாவாக நாளை கொண்டாடப் போகிறோம், அனைவரும் அரண்மனையில் உணவளிப்பதாக ஊர் முழுக்க முரசறைந்து அறிவித்தார். மறுநாள் அரண்மனை முழுவதும் கோலாகலமாக இருந்தது. ராணி அலங்காரத்தை முடித்துவிட்டு வளைகாப்பு போடுவதற்காக நாற்காலியில் அமர்ந்தாள். ராணி பத்மாவதி பார்ப்பதற்கு தேவலோக மங்கையைப் போல் அவ்வளவு அழகாக இருந்தாள். வளைகாப்பு நிகழ்ச்சி ஒருபுறம் நடைபெற, மறுபுறம் அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது. வந்த அனைவரும் அரசரையும் அரசியையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். அனைத்தும் முடிந்து மக்கள் அனைவரும் வீட்டிற்கு சென்று விட்டனர். பின்னர் அமைச்சரே, அந்த வைத்தியரை அழைத்து வாருங்கள் என்றார். வைத்தியரும் வந்துவிட்டார் அரண்மனைக்கு. அரசரும் அரசியும் அவரது பாதங்களில் விழுந்து ஆசி பெற்றனர். மன்னர், அந்த பொற்காசை எடுத்துக்கொண்டு வாரு என்று காவலாளிக்கு உத்தரவிட்டார். பிறகு அந்த பொற்காசுகள் அனைத்தையும் அந்த வைத்தியருக்கு பை நிறைய கொடுத்து அனுப்பினார் அரசர். 3 மாதங்களுக்கு பிறகு அரசி பத்மாவதி ஒரு அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு லிங்காநாயக்கன் என்று அரசர் பெயர் சூட்டினார். அரசரும் அரசியும் குழந்தையை பார்த்து பார்த்து அன்போடு வளர்த்தனர். 1 வருடத்திற்கு பிறகு அரசர் விஜயன் போருக்கு செல்ல வேண்டி இருந்தது. அரசி பத்மாவதி நெற்றியில் திலகமிட்டு வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று வழி அனுப்பி வைத்தாள். பெருமையுடன் கிளம்பினார் அரசர். அரசி பத்மாவதியும் குழந்தையும் அரசரின் வரவை எண்ணி காத்திருந்தனர். நெடுநாட்களுக்கு பிறகு அரசர் வெற்றி முழக்கத்தோடு பெருமையுடன் அரண்மனையை வந்தடைந்தார். அரசி ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்து உள்ளே அழைத்தாள். வெற்றி பெற்றவை ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் போரில் அரசருக்கு ஏற்பட்ட காயம் ஆறவே இல்லை. மருந்துகள் போட்டுமே ஆறவில்லை. ஏனென்றால் அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதத்தின் விளிம்பில் விஷம் தடவப்பட்டிருக்கும். எதிரிகளின் மேல் பட்டால் மிகவும் மோசமான நிலைமையை ஏற்படுத்தும். அந்த நிலையில்தான் இப்போது அரசர் இருக்கிறார். வைத்தியர் வந்து பார்த்துவிட்டு, அரசர் இன்னும் ஓரிரு நாட்களே உயிருடன் இருப்பார், அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றார். அவர் கூறிவிட்டு சொன்னது போலவே அரசர் விசயன் 2-3 நாட்களில் இறந்துவிட்டார். அரண்மனையும் ஊர் மக்களும் சோகத்தில் மூழ்கியிருந்தனர். கணவர் இறந்ததை எண்ணி பத்மாவதி அழுத அழுகை பெரும் ஆறாக ஓடியது அரண்மனை முழுவதும். அரசருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் செய்து அரசரை நல்லபடியாக அடக்கம் செய்தனர். அரசர் இறந்து இன்றுடன் 1 மாதம் ஆகிறது. அரண்மனையில் அரசவை கூடியது. அடுத்த அரசராக லிங்காநாயக்கனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று அனைவரும் முடிவெடுத்தனர். அவ்வாறே முடியும் சூட்டினர். ஆனால் அவருக்கு வயது 8 தான் ஆகிறது என்பதால் அரசி பத்மாவதியார் பின்னிருந்து படையை வழிநடத்த வேண்டும் என்று அரசவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அரசர் இறந்த சோகத்தில் இருந்து இன்னும் அரசி மீளவில்லை, வேறு வழி இல்லை என்று எண்ணி சிறிது காலம் படையை வழிநடத்தி அரசாட்சி செய்தார். ஆனால் அதுவும் நெடுங்காலம் நிலைக்கவில்லை. அரசியும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். அப்பொழுது அவருடைய மகனுக்கு வயது 15. பின்பு அரசியும் இறந்துவிட்டார். அப்பொழுது லிங்காநாயக்கன் மட்டுமே மிஞ்சியுள்ளார். லிங்காநாயக்கன் எப்படி அந்த அரசாட்சி பண்ணுறாரு, அந்த மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரு, அந்த ராஜ்யத்தை எப்படியெல்லாம் கட்டி காக்குறாரு, அவருக்கோட ஒரு லவ் ஸ்டோரி வேறு இருக்குங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் அத்தியாயத்தில் நான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும்.